விஜயநகரம். ஒரு பிஸியான காலை. வணிகர்கள், மக்கள், சந்தை எல்லாம் இயல்பாக நடந்து கொண்டிருந்தது. ஆனா அந்த நாளில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. ஒரு பெரிய வணிகன் அரசரிடம் ஓடி வந்தான். அரசே, என் பொன் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா மறைந்துடுது. அரசர் அதிர்ச்சி. திருட்டா அல்லது வேற ஏதாவது? வணிகன் சொன்னான், அரசே, விசித்திரமா இருக்கு. நான் கதவை பூட்டுறேன், யாரும் உள்ளே வர முடியாது. ஆனா பொன் மட்டும் குறையுது. மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இது சாதாரணமில்லை, இது மந்திரம், பேய். பயம் பரவ ஆரம்பிச்சது. தெனாலி சிரித்தார். பொன் தானா மறையுமா, அல்லது யாராவது மறைக்கிறாங்களா? அரசர், தெனாலி, இது முக்கிய விஷயம். நம்ம ராஜ்யத்துல பணம் இட்செல்ஃப் சேஃப் இல்லைன்னா பிரச்சனை. தெனாலி அந்த வணிகனின் வீட்டுக்கு போனார். அவர் கவனித்தார். கதவு சரியாக பூட்டப்பட்டிருக்கிறது, ஜன்னல்கள் இல்லை, கார்ட்ஸ் இருக்காங்க. அப்போ எப்படி திருடுறாங்க? தெனாலி கேட்டார். எப்போ பொன் குறையுது? வணிகன், நான் தூங்கும் நேரத்துல. அந்த இரவு தெனாலி அந்த வீட்டில் மறைந்திருந்தார். அமைதி, இருள். திடீரென்று டிக் டிக் ஒரு சத்தம். தெனாலி மெதுவா பார்த்தார். தரை கீழே சின்ன மூவ்மெண்ட். அவர் கண்டுபிடித்தார். தரையின் கீழே ஹிடன் ஸ்லைடிங் சிஸ்டம். கீழே இருந்து யாரோ பொன்ன ஸ்லோலி புல் பண்றாங்க. கீழே இருந்தவன் அந்த வீட்டோட உள் வேலைக்காரன். அவன் ஒப்புக்கொண்டான். அரசே, நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா யாருக்கும் தெரியாது. ஸ்லோ ஸ்டீலிங் ஈக்குவல்ஸ் நோ சஸ்பிஷன். அவன் சொன்னான். ஒரே தடவையா எடுத்தா பிடிச்சிருவாங்க, ஆனா டெய்லி லிட்டில் சேஃப். தெனாலி சிரித்தார். அதான் பெரிய தவறு. சிறிய தவறு ரிப்பீட் ஆனா அது பெரிய குற்றமா மாறும். அவனை அரசரிடம் கொண்டு வந்தார்கள். அரசர் கோபமடைந்தார். நீ நம்பிக்கையை திருடினாய். அவனை தண்டனைக்கு அனுப்பினார். வணிகன் நிம்மதியடைந்தான். மக்கள் மீண்டும் அமைதியாக வாழ்ந்தார்கள். தெனாலி, அரசே, பணம் தானாக போகாது. அதை போக வைக்கிறவன் அவனுடைய புத்திதான் ஆபத்து.